காவல்துறை ஆய்வாளர் சுரேஷ் இடைக்கால பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவரை சந்தித்த காவல் கண்காணிப்பாளர் ஆறுதல் கூறினார். மதி, என்னப்பா? இங்க பாரு மதி, திரும்ப திரும்ப கேக்குறேன், இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நானும் திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கும் இந்த எஸ்ஐ வேலை போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பெரிய பெரிய ஆளுங்க கூடலாம் நம்மளால மோத முடியாது. எனக்கு தெரியுமா, அதனாலதான் நான் ஒதுங்கிட்டேன். சும்மா எல்லாத்துக்கும் என்னையே சந்தேகப்படாதீங்க. உங்ககிட்ட கேட்டப்ப நீ என்ன சொன்ன? சார், நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. டிவி நியூஸ் பார்த்தல்ல, டிவில நியூஸ் பாத்தியான்னு கேட்டேன். நியூஸ் வந்ததுக்கும் எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் போனதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தானே சொன்ன? ஆமா சொன்னேன். ஏன் போய் சொன்ன? சார் 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 என் பொண்ணு எதுவும் பண்ணல சார். நானும் பலமுறை கேட்டேன் சார். நீங்க கேட்டா உங்க பொண்ணு உண்மையா சொல்லிடுவாளா? இப்ப எதுக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றீங்க? உண்மையா சொல்லு. நீ தானே ஆளை வச்சு வீடியோ எடுத்த, நீ தானே கம்ப்ளைண்ட் பண்ண. சார் 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 நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அதையும் மீறி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்களே கண்டுபிடிங்க. போலீஸ் தானே நீங்க. சச்சா, இப்போ நீங்க போலீஸ் இல்லல, சஸ்பெண்ட் ஆயிட்டீங்கல்ல. ஏய் மதி, வாயை வச்சுட்டு சும்மா இருடி. மா நீ சும்மா இருமா. சார், உங்க ஆக்ஷனுக்கு டிபார்ட்மெண்ட்ல நடவடிக்கை எடுத்தா நீங்க அங்க போய் பேசுங்க. சம்மந்தமே இல்லாம என்ன மிரட்டாதீங்க. சார் 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 வேண்டாம் சார். நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். அந்த எஸ்பி உன்னை பார்த்து உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொன்ன வரைக்கும் எல்லாம் எனக்கு தெரியும். பார், ஆள் தெரியாம மோதிட்டு இருக்க. உன்னை அப்படிலாம் சும்மா விட்டுருவேன்னு நினைக்காத. என்ன பண்ணுவீங்க? என்ன சார் பண்ணுவீங்க? என்ன வேணா பண்ணுவேன். இருக்கிற இடமே தெரியாம ஆக்கிடுவேன். என்ன எஸ்பி சப்போர்ட்ங்கிற திமிரா உனக்கு? இப்ப எங்க கேமரா வச்சிருக்க? சொல்லு சார். அப்படிலாம் எதுவும் இல்ல சார். சார் எங்க இருக்கு கேமரா? எங்க கேமரா? சார் இல்ல சார். இல்ல சார். சார் அப்படிலாம் எதுவும் இல்ல சார். அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்படி ஏதாவது பண்ணா கூட எனக்கு கவலை இல்ல. எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தி ஏன் வேலைக்கு வெட்டி வச்சிட்டல? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. இங்க பாருங்க, இந்த பாடி போடின்னு பேசுற வேலையெல்லாம் வச்சு வேண்டாம். அப்படி தாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவ? அப்படி தாண்டி பேசுவேன். தேவையில்லாம இங்க கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. வெளில போங்க, வெளியில போங்க. இப்ப போறேன். ஆனா உன்னை இப்படியே விட்டுருவேன்னு நினைக்காத. வேலை மட்டும் எனக்கு திரும்ப கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. இவங்கிட்டயா மோதணும் நினைச்சு நினைச்சு உன்னை வருத்தப்பட வைக்கிறேன். அடி பாவி, அடி பாவி. ஊரு வம்ப விலைக்கு வாங்குறத நீ நிறுத்த மாட்டியா? மா திருந்த மாட்டாங்க. எல்லாரும் சாவர வரைக்கும் நிறுத்த மாட்டாங்க. பா, பவர் இல்லாதப்பவே இந்த ஆட்டம் ஆடுறாரு. பவர் இருக்கும்போது என்னென்ன பண்ணிருப்பாரு அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? அவர் இப்ப சஸ்பென்ஷன்ல இருக்காரு. ஒன்னும் பண்ண முடியாது. பேசாத. ஏற்கனவே கோவமா இருந்தவரு இப்ப கொலை வெறியில இருக்காரு. இவரும் தங்கராஜ் சாரும் சேர்ந்து நீ நம்மள என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. பா, எதுவும் பண்ண மாட்டாங்கப்பா. பண்ணவும் முடியாது. என்னடி? ஹலோ சார், நான் அழகுமதி பேசுறேன். சொல்லுங்க மதி. சஸ்பெண்ட் ஆன கோவத்துல எஸ்ஐ சுரேஷ் வீட்டுக்கு வந்து என்ன த்ரெட்டன் பண்ணிட்டு போறாரு. அப்படியா? அவர் ஏதாவது பண்ணிருவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ப்ரொடெக்ஷன் வேணும் சார். கவலைப்படாதீங்க மதி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துருக்காங்க. நானுமே பயந்துட்டேன். டோன்ட் பேனிக், நான் பாத்துக்கிறேன். இனிமே அந்த எஸ்ஐ சுரேஷ்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்யூ சார்.
குட் மார்னிங் மலரு. உன் கோவம் இன்னும் குறையலையா? நேத்து ஏய் பாத்து நேத்திக்கு ஐயோ வேணாம் சாமி. நேத்து கதை இன்னைக்கு கதை எதுவும் வேண்டாம். இனிமே உங்க குடும்ப பிரச்சனையில தலையிட்டா என்னன்னு கேளுங்க. பருப்பு புளிக்குழம்பு சமையலை தவிர என் வாயில இருந்து ஏதாவது வந்துச்சுன்னா செருப்பால் அடிங்க. ஏன் செருப்பு எடுத்தே என்னை அடிங்க. அது ஒண்ணுதான் இருக்கு. அதுவும் பிஞ்சு போற நிலைமையில தான் இருக்கு. அதுவும் பிஞ்சு போனா நான் வெறும் கால தான் நடக்கணும். ஏய் மலர், காஞ்ச துணியெல்லாம் நேத்து எடுக்கவே இல்லையா நீ? இன்னைக்கு எடுத்துடுறேன். என்ன சமையல் பண்ணிருக்க? இட்லி சாம்பார் சட்னி இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு வெந்தயத்துல பால் பொங்கல் வைக்க சொல்ல. ஏன்னா பருப்பா சாப்பிட்டு ஒரு மாதிரியா இருக்கு. கேட்டுச்சா? ம், அப்படியே சீரகத்தையும் பெருஞ்சீரகத்தையும் கொதிக்க வச்சு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைக்க சொல்லு. கேட்டுச்சுல்ல? ம், கேட்டுச்சு. இந்த பாரு பாக்கியராஜ், வா. சுரேஷுக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம், மாப்பிள்ளை இருக்காரு. மற்றவங்க யாரும் அவனை பற்றியோ அவன் வேலையை பற்றியோ எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு இன்னும் நிறைய நாள் இல்லை. அதனால அந்த வேலையை மட்டும் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா போதும். சரிங்கப்பா. சுரேஷ் வேலையில் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவன் கையிலையும் காசு இருக்காது. சஸ்பெண்ட் ஆகலைனா கூட அவனை கொஞ்சம் லோன் போட சொல்லியிருக்கலாம். இப்போ அதுக்கு வழி இல்லாமல் போச்சு. அதனால கல்யாண செலவுகள் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. என்னங்க பாத்துப்பீங்க? எங்க இருக்கு உங்ககிட்ட பணம்? மலரு, இவ சும்மாவே இருக்க மாட்டாளா? அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு குறுக்கால வர? பாக்யராஜே சரின்னு சொல்றான். உனக்கு என்னடி பிரச்சனை? இங்கெல்லாம் சரின்னு தான் சொல்லுவாரு. ஆனா உள்ள என்கிட்ட வந்து அழுவாரு, புலம்புவாரு. இப்பதான் காது குத்து நடந்துச்சு. அதுக்கே எவ்வளவு செலவாச்சுன்னு தெரியும்ல. லட்சக்கணக்குல செலவாச்சு. தங்கம் என்ன விலை விக்குது? எவ்வளவு பணம் செலவாகுது தெரியுமா? ரேவதி கல்யாணத்துக்கு வாங்கின கடனே இன்னும் அடைக்கல. இதுல சுரேஷ் கல்யாண செலவையும் ஒரு பார்க்கணும்னா அவர் எங்க தான் போவாரு? மலரு, நீ பேசாம இரு. பேங்க்ல வாங்குறதுக்கு இனி ஒரு லோன் கூட இல்ல. இருக்கிற எல்லா லோனையும் வாங்கியாச்சு. மலரு, அமைதியா இரு. நீங்க அமைதியா இருங்க. இருந்த எல்லாத்தையுமே அடகு வச்சாச்சு. இனிமே அடகு வைக்க எதுவுமே இல்ல. பேங்க்குக்கு வேலைக்கு தான் போறாரு. பணத்தை அச்சடிக்க போகல. மூத்த புள்ள ஆம்பளை புள்ளையா பிறந்தா அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். எனக்கு 4 அக்கா தங்கச்சிங்க, எல்லாருக்கும் நான் தானே செஞ்சேன். இல்ல மாமா, நான் சொல்றது. இவ என்ன எல்லாத்துக்கும் குறுக்க பேசிக்கிட்டு இருக்கா? நீ உள்ள போ மலரு. போய் சமையல் வேலையை பாரு. போ. மலரு, போ. போன்னு சொல்றேன்ல. போ போ. நீ வா. என்ன வான்றேன்ல, வா.